நாமக்கல் அருகே ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் 250 பேர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நாமக்கல் அடுத்த எருமப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் 250 பேர் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணியை காளைகளுடன் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு மாடுபிடி வீரர்கள் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, மாடுபிடி வீரர்களுக்கு அதிமுக எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என உறுதியாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. கடந்த 3 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இளைஞர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த இயக்கத்தில் இணைகின்றார் என்று சொன்னால், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே மக்களுடைய எண்ணங்கள் இனிமேல் அதிமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி தான், எடப்பாடியார் ஆட்சி தான் தமிழகத்தில் மீண்டும் வளர வேண்டும் என்று மூளை முடுக்கெல்லாம் மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த தினம் வந்திருக்கின்றீர்கள், வந்திருக்கின்றீர்கள், தைரியத்தோடு மாடு பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மாடு பிடிக்கின்ற தைரியம், அந்த வீரம் இருக்கின்ற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எதிர்காலத்தில் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற இயக்கமாக உங்களோடு பணியாற்றும், உங்களோடு இணைந்து பணியாற்றும் என்பதை நான் நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பேசிய அவர், விடியா திமுகவுக்கு முடிவு கட்டும் தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். மளிகை சாமான்கள் 40% மின் கட்டணம் என்று பல மடங்கு உயர்ந்து இன்னும் கூடுதலாக 1000 ரூபாய் செலவாகின்ற அளவிற்கு ஒரு குடும்பத்திற்கு சுமையாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் லாட்டரி டிக்கெட், அதே போல போதைப் பொருள் எல்லாம் தமிழகத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு முடிவு எழுதுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும்.